எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் கலாச்சார காவியம். அதில் எல்லாவிதமான பண்புகளும் அடங்கி இருக்கிறது. அது மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறது. தசரத குமாரன் தாய் சொல் கேட்டல் தந்தை சொல் கேட்டல் என்ற தர்மத்தை பின்பற்றி கானகம் எய்திய சூழ்நிலையில் சூர்பனகை எனும் ராவணனின் தங்கை ராமபிரான் மீது மையல் கொண்டு அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலேயே சீதையை பறிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியினை செய்து சீதா பிராட்டியாரை அபகரிக்க நினைக்கின்ற போது ராவணனின் தங்கையாகிய சூர்பனகையை லட்சுமணன் மூக்கினை அறிய ராமர் லட்சுமணனை வஞ்சம் தீர்க்க தன் தமையன் ராவணனிடம் அன்னை சீதையை பற்றி எண்ணத்தை விதைக்கிறாள். இதற்கிடையே ராவணன் பிராட்டியாரை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற தீய எண்ணத்தில் மாரீசனை பொய்மானாக வரும்படி பணிக்க அழகிற்கே இலக்கணமான பிராட்டியார் அம்மானை பெற விளைகிறார். சூழ்ச்சியால் ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் இக்காட்சி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் வருகிறது. இதோ இக்காட்சியிலேயே உங்கள் முன் அரங்கேற்ற உள்ளோம். கண்டு ரசியுங்கள். என் விருப்பத்தை என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். உன்னை இந்த இடத்திற்கே மன்னனாக்குகிறேன்.
போதும், நிறுத்து. இருவருமே அழகாக இருக்கிறார்களே. நாங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் தாக்குவதில்லை. அதனால் ஓடி இங்கிருந்து உன் அழகை காட்டி எங்களை உன் வலை பிடித்த முடியாது. அது ஓடிவிடும். கொண்டு செல்லலாம். எவ்வளவு அழகான
இது அவமானம், பெருத்த அவமானம். நான் ஒரு அன்னதானத்தை நம்பி வரவில்லை. கொடுத்தால் இங்கு வந்து கொடு, இல்லைன்னு நான் செல்கிறேன். ஆனால் ஒன்றை புரிந்துக்கொள், வாசல் தேடி வந்த முனிவனுக்கு அன்னதானம் அளிக்க மறுத்தான். அந்த இறைவன் கூட உன்னை மறிக்க மாட்டான். ஈஸ்வரா, இலங்கை சாமன் சற்று பொறுமை முனிவரே. மங்களம் உண்டாகட்டும். ஈஸ்வரன் அருளால் எனக்கு பட்டத்தில்